JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AI and ML, Cybersecurity, MBA and more. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. கோல்டு மட்டும் வாங்க வேணான்னு சொல்லலை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், செலவுகளை குறைங்க, எரிவாயு சிக்கனப்படுத்துங்க, இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நல்ல விஷயம். ஆனால் தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னது அது ஒன்று தான் தங்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாடிக்கையாளர் வர்றவங்களே முதல்ல வந்ததுமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை வச்சுருக்கேன், நான் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 7000 சில்லறை இருந்துச்சு, 7150 ரூபா இருந்தது. இப்போ கிடுகிடுன்னு விலை ஏறி டபுள் ஆகிடுச்சு. இந்த ரேட்டுன்றது திரும்பி ஏறலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் வாங்க வேணான்னு சொல்லியாச்சுன்னா, நான் வாங்காமல் விட்டேன்னா கிராம் அடுத்து 25,000-30,000 போயிடுச்சுன்னா யார் அதை பொறுப்பேற்றுப்பாங்க? இன்னொரு விஷயம் சார், நம்ம சமைக்கிற எண்ணெய் கூட 60% இம்போர்ட் தான் சார் பண்ணுறோம். அதை கூட கம்மியாக செலவு பண்ணுங்கன்றாங்க. அது தப்பு இல்லை. இப்போ ஒரு ஆயிலை நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வாங்கி ஸ்டோர் பண்ண முடியும்? எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி. ஆனால் தங்கத்துக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இப்போ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா சார்? இதுக்கப்புறம் இதே மாதிரி இம்போர்ட் டேக்ஸ் 15% ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி. ஆமாம், இதை யாரும் இன்னொரு பக்கம் இம்போர்ட் பண்ணுறதை குறைக்கணுன்றதுக்காக இவங்க இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனாங்க. அதுவுமே யாருக்குன்னா மக்களுக்கு பாதகமாக தான் போய் முடியுது. தங்கம் தான் இன்றியமையாது. ஆனால் அந்த தங்கம் இன்னும் இருக்க ஏறும், இன்றைக்கே வித்துடலாமா, இது வரைக்கும் வந்த லாபம் எனக்கு போதுமா, இல்லை ஏறுறப்பையும் கூட எனக்கு வச்சுக்குவா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 70% அவங்க தான் வாங்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இப்போ நம்ம ஒரு வருஷம் கோல்டு வாங்காமல் இருந்தால் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வெளிநாடுலேருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட கைவசம் இருக்கிற US டாலர் அந்நிய செலாவணி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால தான் நீங்கள் வாங்க வேணான்னு சொல்கிறாங்க. அதற்கு வேற ஒரு வழி சொல்லியிருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன வழி இருக்குது? ரீசைக்கிள் பண்ணலாம். அவ்வளோ தங்கம் இருக்குது நம்மள்கிட்டயே 40,000 டன் இருக்குன்றாங்க. அதை 40,000 டன்னில் 10% 4,000 டன்னு இன்றைக்கி டெபாசிட் பண்ணாலே, இவர் சொல்கிறாரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணால் பொருளாதாரத்தை சீர்தூக்கலான்னு. இல்லை பிரதமர் சார், 6 வருஷத்துக்கு தேவையான நம்ம இம்போர்ட்டே பண்ண தேவையில்லை, இந்த தங்கத்தையே வச்சு மறுசுழற்சி முறையும் பண்ணலாம். மக்களுக்கு என்ன பயனா, போன லாக்டவுனில் தான் இந்த கோல்டு ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு சார். திரும்பவும் லாக்டவுன் வந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயம். லாக்டவுன் வந்தால் கண்டிப்பாக வரும். எல்லாட்டா வயசு நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட கோல்டு குரு சாந்தகுமார் சார் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் சார். பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். இதை மக்கள் எப்படி எடுத்துக்கலாம் சார்? தங்கம் வாங்கலாமா, இல்லை வாங்கினவங்க வித்துடலாமான்ற மாதிரி யோசனையில் போயிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அவர் கோல்டு மட்டும் வாங்க வேணான்னு சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொது காரியங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது எல்லோரும் சேர்ந்து போங்க. இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறதா கூட ஆளுக்கு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் தனியாக 4 காரில் போகாதீங்க, அந்த கார் பூலிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேர்ந்து போங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், செலவுகளை குறைங்க, எரிவாயு சிக்கனப்படுத்துங்க, இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நல்ல விஷயம். டூருக்கு போகிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தள்ளி வைங்க அப்படிலாமே சொல்லியிருக்காங்க. டெஸ்டினேஷன் வெட்டிங் அதை பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு. ஆனால் தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னது அது ஒன்று தான் தங்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் 200 பவுன் 300 பவுன் வச்சுருக்காங்க, அவங்கன்னா தங்கத்தை இப்போ வாங்காதீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சாமானிய மக்களுக்காக தான் இதில் என்ன பிரச்சனைனா, சாமானிய மக்கள் இப்போ தான் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலான்னு வருவாங்க. அவங்கள போயிட்டு அவங்களும் இதை என்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு, ஐயோ இது என்னவோ ஏதோ, இல்லை அவங்க 2 விதமாக எடுத்துக்கிறாங்க. ஒன்று விலை குறையுமா, இல்லை தங்கமே செல்லாமல் போயிடுமா, இந்த மாதிரி பல்வேறு இதுக்கு முன்னாடி டிமானிஸ்ட்ரேஷன் வந்தது சார். அப்போ நம்ம வச்சிருக்க பணமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பயம் வரும். சாதாரணமாக பிரதமர் நார்மலாக இருக்கிற பர்சனோட ஒரு நாட்டுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, முக்கியமான மரியாதைக்குரிய ஒரு நபர், அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ அந்த மாதிரி இருந்தாலும் அது சாத்தியம் கிடையாது அப்படின்ற. ஏன் அப்படி கிடையாதுன்னா, மற்ற மக்களே இதற்கு ஃபுல் எதிர்பார்க்காங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாடிக்கையாளர் வர்றவங்களே முதல்ல வந்ததுமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் 1 இயருக்கு கோல்டு வாங்க வேணான்னு சொல்கிறாரு, அப்போ நீங்கள் என்ன சார் அடுத்து எப்படி சார்? இல்லைங்க, கடை திறந்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கள இன்னொருத்தர் கேட்டாங்க கேள்வி, சார் இவங்க வேணான்னு சொல்கிறாங்க, வாங்க வேணான்னு சொல்கிறாங்க, அப்படி நாங்கள் வாங்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை வச்சுருக்கேன், நான் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலான்னு வச்சுருக்கேன்,
இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது வாங்கலான்னு சொல்லி பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த டைமில் போகிறப்போ நான் வாங்காமல் விட்டுட்டேன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று 7000 சில்லறை இருந்துச்சு, 7150 ரூபா இருந்தது. இப்போ கிடுகிடுன்னு விலை ஏறி டபுள் ஆகிடுச்சு. இன்னைக்கு 15,000. இன்னைக்கு 15,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த ரேட்டுன்றது திரும்பி ஏறலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் வாங்க வேணான்னு சொல்லியாச்சுன்னா, நான் வாங்காமல் விட்டேன்னா கிராம் அடுத்து 25,000 30,000 போயிடுச்சுன்னா யார் அதை வந்து பொறுப்பேற்றுப்பா? யாருமே ஏற்றுக்க முடியாது இல்லையா? அப்போது நான் வந்து என்னுடைய சேமிப்பை கொண்டு நான் தங்கத்தை வாங்கலான்னு இருக்கேன். அப்படி வாங்குறத வேணான்னு சொல்லி ஒரு பிரதமர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நாளைக்கு ரேட்டு வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால் நிறைய அதிருப்தி மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும். சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்னதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இப்போ போர் நடக்குது. இந்த போர் நடக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெயுடைய இது வந்து குறையுது. ப்ளஸ் கச்சா எண்ணெயோட ப்ரைஸு ஒரு கேலன் வந்து $60 இருந்த கச்சா எண்ணெய் இன்றைக்கி $115 $120 அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி டபுள் ரேட் ஆனதுனால நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி இப்போது எல்லாமே வந்து டாலரில் வச்சு தான் ட்ரேட் ஆகுது. யூஎஸ் டாலர் வச்சு தான், அதுதான் பொதுவான கரன்சின்னு இருக்காங்க. இதில் நம்மக்கிட்ட இருக்கிறத முதல்ல ஜாஸ்தி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்கறது எதுன்னா க்ரூட் ஆயில். நம்ம எரிபொருளாகட்டும் மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த க்ரூட் ஆயில் தேவைப்படுது. அந்த க்ரூட் ஆயிலுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு நிகராக டாலர் கொடுக்கணும், யூஎஸ் டாலர். 2வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம். தங்கத்துக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு நிகராகவும் டாலர் கொடுக்கணும். இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட கிடையாது. இல்லை சார், ஆமாம். நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா 90% வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி கோல்டும் 90% வந்து கோல்டு 100% 100% இம்போர்ட் தான் 100%. ஏன்னா நம்ம வந்து வருஷம் ஒன்றுக்கு 700லேருந்து 800 டன் தங்கம் தேவைப்படுது, இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்டேருந்து 1 டன்னு கூட நம்மள்கிட்ட பூமியிலேருந்து வெட்டி எடுத்து நம்மளுடைய தேவைகள் இந்தியாவில் கோல்டே இல்லை இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன மைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேருந்து என்ன வரும்னா வருஷம் ஒன்றுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை, எல்லாம் தோண்டி எடுத்தோம்னா வருடம் ஒன்றுக்கு ஒரு 700 கிலோ எடுக்கலாம். கூட இல்லை, ஒரு டன்னு கூட வரல, 700 கிலோ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அது பார்த்தோம்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டெக்கான் மைன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு கம்பெனி ஒன்று மைசூர் இதோட சேர்த்து அவங்க ஒரு 400 கோடி இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா கூட வருஷம் ஒன்றுக்கே 700 டன் தான் எடுக்க முடியும், 1 டன் கூட வரல. ஸோ அதே மாதிரி தான் க்ரூட் ஆயிலும் நம்மளுடைய இதை வந்து பெரும்பகுதி வெளியிருந்து தான் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 விஷயத்துக்குமே டாலர் தான் நம்ம செலவு பண்ணோம். அப்போ நம்ம வந்து கையிருப்பு இருக்கிற டாலரை முதல்ல எண்ணெய்க்கு காட்டுவோம், எண்ணெயை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தங்கத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லணும். அது வெளிப்படையாக சொல்லாமல் முதல்ல தங்கத்தெல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னோன்னே மக்கள்கிட்ட ஒரு இதாக. இன்னொரு விஷயம் சார், நம்ம சமைக்கிற எண்ணெய் கூட 60% வந்து இம்போர்ட் தான் சார் பண்ணுறோம். அதை கூட கம்மியாக செலவு பண்ணுங்கன்றாங்க. அது தப்பு இல்லை. இப்போது எண்ணெயை குறைங்க, அதெல்லாம் வந்து இப்போ ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டாங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது, நீங்கள் இது வரும், அதனால் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது வந்து உடம்பு நலத்தை சார்ந்து ப்ளஸ் பொருளாதாரத்தையும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். பட் அதுக்காக வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்கன்னா மற்ற விலைகள்லாம் ஏறாது, வாங்கி வைக்க முடியாது, வச்சாலும் யூஸ் இல்லை. இப்போ ஒரு ஆயிலே நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு தின்பொருள் இருந்துருக்குது, ஃபுட் ஐட்டம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வைக்க முடியும், அதுக்கப்புறம் இதாகிடும். எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி. ஆனால் தங்கத்துக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து இப்படி சொல்லியிருக்கிறதுனால மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கவலைக்கு இதாக இருக்காங்க. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா நம்மளோட அதிகபட்ச சேவிங்ஸே கோல்டு தான் சார். நம்ம பாரம்பரியமாக அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சடனாக வந்து ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்க வேணாம்னு சொன்னாங்கன்னா இப்போ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா சார்? இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இம்போர்ட் டேக்ஸ் வந்து 15% ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி. ஆமாம், இதை வந்து யாரும் இன்னொரு பக்கம் இம்போர்ட் பண்ணுறதை வந்து குறைக்கணுன்றதுக்காக இவங்க வந்து இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனாங்க. அதுவுமே யாருக்குன்னா மக்களுக்கு பாதகமாக தான் போய் முடியுது. எப்படி பாதகமாக முடியுது? இம்போர்ட் டியூட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சவரன் வந்து 1,10,000 ரூபா, இம்போர்ட் டியூட்டி போட்டதுக்கப்புறம் 1,18,000 ரூபா. இது வியாபாரிக்கு பாதிப்பு இல்லை, புல்லியன் டீலருக்கு பாதிப்பு இல்லை, பேங்கர்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, கடைசியில் போய் சேர்ற எண்ட் யூசருக்கு தான் இது மிக மிக பாதிப்பான ஒரு விஷயம். அவங்க தான் ஜாஸ்தி கொடுத்து வாங்குறாங்க. அதனால் இதெல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் செய்திருக்காங்க. இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இது வாங்குறத நிற்கலை.
தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதை வந்து ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் பயன் அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 100 சவரன் 200 சவரன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க சில பேர்லாம். ஒரு சேர்த்து அவங்களாம் வந்து ரூ. 2000 ஒரு சவரன் வந்து ரூ. 15,000 ரூ. 20,000க்கெல்லாம் வாங்கினவங்க இன்றைக்கி 1,20,000ன்றப்போ அது மிகப்பெரிய அசட் இம்ப்ரூவ் இது இல்லையா? இன்றைக்கி இருக்க 2010க்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. 2012 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டு வேலை கூட இன்னும் ஏறலை. ஆனால் கோல்டு விலை 10 மடங்கு உயர்ந்துருச்சு. அந்த மாதிரி அது மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி லேண்டை வச்சுருந்தா கூட இன்றைக்கி விற்க முடியாமல் கண்ணில் ரத்த கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தங்கத்தை வச்சுருந்தாங்கன்னா விற்க முடியலை என்னால் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? அத்தியாவசிய தேவைக்கு கூட வித்துறாங்க. ஸ்கூல் ஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த 1 ஹவரில் சேவிங்ஸ்னாலே அதுதான். அதனால் நம்மளோட முக்கியமான பேக் போன்றது கோல்டு. இப்போ நிறைய மக்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சார், இவர் கோல்டு வாங்க வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்கின தங்கத்தை வித்துடலாமா? எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை அது நம்ம நல்லதுன்னு நினைக்கிறத விட பப்ளிக்கு என்ன வேணும் அவர்களுடைய ஒரு சந்தேகம் இருக்கும்ல சார், என்ன பண்றது, வித்துடலாமா இல்லை திரும்ப வாங்கலாமா? இல்லை நிறைய பேர் மாதம் ஒரு சேவிங்ஸ்னால் கோல்டு தான் பண்ணுவாங்க இல்லையா சார்? இல்லை விக்னேஷ், அதாவது இப்போ நீங்களே இருக்கீங்க, எக்ஸாம்பிள் நான் உங்களை வச்சே சொல்கிறேன். நீங்களே வந்து நாளைக்கு உங்களுடைய மகள் பிறக்குது, பெண் குழந்தை வருது, இப்போ கோல்டு தேவை, 20 வருஷம் கழிச்சு இப்போ குழந்தை பிறந்துருச்சின்னு வைங்களேன், 2 வருஷம், அப்போ அதை பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோல்டு தான் சேர்த்து வைப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி முக்கியமானது. சரி, இது ஆம்பளை குழந்தையாகவே இருக்கட்டும், அப்படின்னா கூட நாளைக்கு அவன் கொஞ்சம் பெருசாகி அவனை வந்து ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது கோல்டு தான் சேர்ப்போம். கோல்டு தான் சேர்ப்பீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக இல்லை, நமக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி, இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு எமர்ஜென்சி, நம்ம எதாவது கொடுக்கணும், பணம் வேணும், பணம் இல்லைன்னா கூட இன்கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சு ப்ளஜ் பண்ணி எடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா கோல்டு ஒன்று தான் சிறந்த வழின்றதை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இதுக்கே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்போ இருந்த ரேட்டை விட இன்றைக்கி இருக்கிற தங்க ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் வந்து தங்கம் தான் வந்து இன்றியமையாது. ஆனால் அந்த தங்கம் இன்னும் இருக்க ஏறும், இன்றைக்கே வித்துடலாமா, இது வரைக்கும் வந்த லாபம் எனக்கு போதுமா, இல்லை ஏறுறப்பையும் கூட எனக்கு வச்சுக்குவா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் மீன்ஸ் மக்கள், எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் தாராளமாக கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், அதை வச்சு பயன்படலாம். இல்லை எனக்கு இன்னும் நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வேணுன்றது என்னவோ அதை வச்சு தான் வந்து யூசேஜே. எவ்வளோ தான் கோடியாக இருந்தால் கூட நம்ம எமர்ஜென்சிக்கு இப்போ கூட யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ₹1,00,000 இல்லைன்னா அந்த கோடி ரூபாய் இருந்து என்ன பிரயோஜனம்? இடமா சில பேர் வச்சுருப்பாங்க, கோடி கணக்கில் இடம் வச்சுருப்பாங்க, எமர்ஜென்சிக்கு ₹1,00,000 பணம் இருக்காது. அது ஒரு சிக்கல் தானே. அது மாதிரி தான் தங்கமும் வந்து தங்கமாக நிறையா வச்சுருந்தா கூட நம்மளோட அவசர தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது நல்ல விஷயம். அப்போ அது இப்போதைக்கு இல்லை, எனக்கு அர்ஜென்ட் வந்துருச்சு அப்படின்னா தங்கத்தை வித்துடலாம். இல்லை அர்ஜென்ட் இல்லைன்னா செவனேன்னு அதை சைலண்ட்டாக வைக்கலாம். அவரோட அப்ரிசியேஷன் வேல்யூ கண்டிப்பாக கூடிக்கிட்டு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 70% வந்து அவங்க தான் வாங்குறாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இப்போ நம்ம ஒரு வருஷம் கோல்டு வாங்காமல் இருந்தால் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி இல்லையே, இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸ். நீங்கள் வாங்குறதுனால மட்டும்தான் கூடுது அப்படின்ற கணக்கெலாம் இல்லை. அங்கே டாலர் வேலையும் அந்த ஒரு ட்ராய் அவுன்ஸ்க்கு இவ்வளோ டாலர்னு ஃபிக்ஸ் பண்ணுறல அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறுறது. அது பல்வேறு சூழ்நிலைகள்னால புவி சார்பு அரசியல், டாரிஃப் வாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு தான் கோல்டோட ப்ரைஸ் நிர்ணயிக்கப்படுது. இம்போர்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா சார்? இப்போ கள்ள சந்தையில் கோல்டு வாங்குறவங்க இல்லை விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதில் வந்து அதிகமாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா சார்? இல்லை, கள்ள சந்தையில் கண்டிப்பாக கோல்டு வரும் தான். அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இவங்க வேலையை பண்ணணும். அது வழியை பண்ணாமலே இதெல்லாம் பண்ணுறது வந்து ஏற்கனவே வந்து 15% 6% ஆக்குனதை பார்த்தீங்கன்னா கள்ள சந்தையில் வர தங்கம் வந்து அளவு குறைஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பேசினோம். அளவு குறைஞ்சிருச்சு. மறுபடியும் இப்போ ஏற்றுனால அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா 15% நம்ம வரி கட்டுறோம் இல்லையா சார்? இப்போ 15% அவங்களுக்கு எப்படி இது லாபம்? அவங்களுக்கு எப்படின்னா, எக்ஸாம்பிள் ரூபாயில் எடுத்துப்போம். 1 கோடி ரூபாய்க்கு தங்கம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வர்றப்போ 15 லட்ச ரூபா அவங்களுக்கு லாபம். முன்னாடி 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 6 லட்ச ரூபா லாபம். அந்த 6 லட்ச ரூபா லாபத்தில் ஃபுல்லாகவே லாபம் கிடையாது. அவங்களுக்கு செலவு, இங்கே வர்றவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது, கூட வர்ற ஆட்களுக்கு குருவி மாதிரி எடுத்துருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த ரிஸ்க் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவாயிடும். மீதி 2 லட்ச ரூபா மட்டும்தான் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு நம்ம டாக்ஸே கட்டிடலான்னு கட்டிடுவாங்க. அதில் வந்து ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தால் செலவு ஒரு 5 லட்ச ரூபா, 1.5 அடக்கம், மீதி 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்குது. அவனுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் இல்லை. 10 வாட்டி போய்ட்டு வந்தால் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிடறான்ல. அதுதான் இதெல்லாம் தான் வழிவகுக்குது இந்த கள்ள சந்தையை. இதுக்காக தான் நம்ம ஏற்கனவே எத்தனையோ பல முறை போராடி இது பண்ணி வெற்றி கண்டு இந்த இம்போர்ட் டியூட்டியை எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த இம்போர்ட் டியூட்டியை இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க.
இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை எடுத்துடும். அது கூட சொல்லியிருக்காங்க 31 மார்ச் 2027 அது வரைக்கும் தான் இந்த இம்போர்ட் டியூட்டி இருக்கும், அதுக்கப்புறம் குறைச்சிரும் அப்படின்னு இருந்தாலும் 1 வருஷம் இருக்கு இல்லையா சார்? இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம்னு வைங்களேன், 4, 5, 10 மாதம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோல்டு வாங்க வேணாம்னு சொல்றாரு, வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்றாரு, ஒர்க் ஃப்ரம், இப்போ திரும்ப லாக்டவுன் வந்துருமா அப்படின்ற மாதிரி இல்லை லாக்டவுன் வரதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் சொல்கிறது முழுக்க முழுக்க என்னென்னா பொருளாதாரத்தை முன்னெடுப்படுத்தியும் நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, நம்மக்கிட்ட கைவசம் இருக்கிற US டாலர் அந்நிய செலாவணி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதனால தான் நீங்கள் வாங்க வேணான்னு சொல்கிறாங்க. அதற்கு வேற ஒரு வழி சொல்லியிருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன வழி இருக்குது? ரீசைக்கிள் பண்ணலாம். நம்மகிட்டயே அவ்வளோ தங்கம் இருக்குது, நம்மள்கிட்டயே 40,000 டன் இருக்குன்றாங்க. அதாவது எப்படின்னா இது வந்து உலகத்தில் ஒட்டுமொத்த நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கம் எவ்வளோ இருக்கோ அஃபிஷியலாக அந்த தங்கத்தோட நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது, மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதில் 10% 40,000 டன் இருக்குன்னா வெறும் 10%. ஒரே விஷயம் நம்ம இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாலே கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் யார்கிட்ட நம்பி கொடுக்குறது, இது நாங்கள் வச்சுக்கிறது கொஞ்சம் தங்கம், நாங்கள் டெபாசிட் பண்ண சொல்கிறீங்களாண்ணா. ஐயோ தயவு செய்து ஒரு ஞாபகம் வைங்க, நீங்கள் டெபாசிட் பண்ண வேணாம். யாரெல்லாம் உச்சத்துக்கு மேலே உச்சவரம்புக்கு மேலே வச்சுருக்காங்களோ, யாருக்கெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் கருப்பு பணமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீமை கொடுங்க. அரசாங்கத்தில் நான் சொல்கிறது நல்ல ஸ்கீமை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தானாக முன் வந்து பண்ணிவிடுவாங்க. சார் மறைமுகமாக எவ்வளோ நாள் சார் பொட்டியில் வச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்கு பதில் நான் வந்துட்டேன், இதை என்ன ஒயிட் ஆக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ஏன்னா அப்படி ஒரு பிளான் சொன்னாங்க இல்லையா சார், டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கோல்டையும் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அது வரல, இன்னும் வரதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குமா சார்? வரணும், வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு இல்லை, கண்டிப்பாக இவ்வளோ இந்த அரசாங்கம் நல்ல ஒரு ஃப்யூச்சரெல்லாம் திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம். கண்டிப்பாக இதுக்கும் செவி கொடுப்பாங்க, செவி சாய்ப்பாங்க, அதை பண்ணாங்கன்னா நான் சொல்ல வந்த காரணத்துக்கு என்னென்னா இந்த 4,000 டன் வந்தாலே போதும். அதை 40,000 டன்னில் 10% 4,000 டன்னு வந்து இன்றைக்கி டெபாசிட் பண்ணாலே இவர் சொல்கிறாரு 1 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணால் பொருளாதாரத்தை சீர்தூக்கலான்னு. இல்லை பிரதமர் சார், 6 வருஷத்துக்கு தேவையான நம்ம இம்போர்ட்டே பண்ண தேவையில்ல, இந்த தங்கத்தையே வச்சு மறுசுழற்சி முறையும் பண்ணலாம். அதற்கு உண்டான சில கட்டுப்பாடுகள் விதிங்க, சில இது கொடுங்க. ஆனால் மக்கள்கிட்ட எடுத்துருங்க அந்த மக்கள்னா யார்கிட்ட அதிகமாக அவங்களே இந்த ஸ்கீமை சொன்ன உடனே அவங்களே அட்ராக்ட் ஆகிட்டு தாமலாக முன் வரணும். மக்களுக்கு என்ன பயம்னா, போன லாக்டவுனில் தான் இந்த கோல்டு ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு சார். திரும்பவும் லாக்டவுன் வந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயம். லாக்டவுன் வந்தால் கண்டிப்பாக வரும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். போன இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நகைக்கடையும் லீவ் விட்டுருந்தாங்க, தங்கத்தோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி இந்த வாட்டி அதுவும் ஏறும். லாக்டவுன் வரலைன்னா கூட தங்கத்தோட விலை ஏறும். இந்த இயர் எண்டுக்குள்ளே எவ்வளோ கோல்டு? இந்த இயர் எண்டுக்குள்ளேயே வந்துருங்க. கிராம் ஒன்று 20,000 25,000 வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது 20,000 வந்துடும். 25,000ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 24 மந்த்ஸ்லேயே இந்த 25,000 ஒரு 2 லட்ச ரூபா 2 லட்சத்துக்கு மேலே கூட தாண்டும்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் JP மார்கன்ற நிதி நிறுவனமும், கோல்ட்மேன் சாக்ஸ்ன்ற நிதி நிறுவனமும், அப்புறம் போலந்தில் இருக்க ஒரு நிதி நிறுவனம், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க கடிச்சு தங்கம் கண்டிப்பாக விலை ஏறும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஏறுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ போன லாக்டவுனில் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன சார்? எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா எல்லா நகை கடையும் மூடி இருந்தது அப்போ, ஆனால் கோல்டு ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இல்லை. அது எதனாலன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரேடு வந்துருச்சு இல்லையா? ஆன்லைன் ட்ரேடு வந்துமே ஃபிசிக்கல் பையிங் செல்லிங்கை விட ஆன்லைனில் உங்களுக்கு நெட்லேயே பார்த்துட்டு அந்த மாதிரி நெட்லேயே பார்த்துட்டு பிட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் ஏறுது, அதெல்லாமே மாதிரி தான் கணக்கு வச்சு அது கோல்டுடைய ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AA and ML, Cybersecurity, MBA and more. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots.